ஆக்டர் விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்துல சேதுபதியோட மகளா நடிச்சது மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் சைல்டு ஆர்டிஸ்ட் சாச்சனா. அதுக்கப்புறமே இவங்க பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு கண்டஸ்டன்டா கலந்துகிட்டது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமா இருந்தாங்க. அதுவும் இவங்களுக்கு அதிகபட்சம் நெகட்டிவ் ஃபேம் தான் கிடைச்சிருந்தது. ஆக்சுவலா இவங்களுக்கு சாதனான்ற பேர்ல ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கன்ற விஷயம் நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரீசெண்டா கூட சைலண்டா வந்து ஹிட் ஆன 11 படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு போன வருஷம் ஜூலை 10ஆம் தேதி முரளின்றவர் கூட மேரேஜ் ஆகியிருந்தது. ஆக்சுவலா இவங்களுக்கு நடந்தது அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. சாதனா முரளின்றவரை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருந்தாங்க. அதுவும் சாதனாவோட வீட்டுல ஒத்துக்காததால ஓடி போய் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு சாதனா வீட்டு சைடு சமாதானமாகி அபிஷியலா திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கடையில இவங்க ஒரு பக்கம் ஒழுங்கா வேலைக்கு போனது மட்டும் இல்லாம யூடியூப்ல சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சு கப்பலா வீடியோ போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனா மத்த இன்ஃபுளுசர் கப்பிள்ஸ் மாதிரி ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. பட் கடந்த சில மாசங்களா இவங்க யூடியூப்ல வீடியோஸ் போடாதது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சாதனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்த தன் கணவர் முரளி கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருக்காங்க. இதனால இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலரும் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சேர்ந்து வீடியோ போடுறது இல்லையேன்னு கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சாதனா ரீசெண்டா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பரஸ்பர புரிதலுக்கு அப்புறம் முரளியும் நானும் பிரிஞ்சு வாழ முடிவு பண்ணிருக்கோம். லிட்டரலி திருமண வாழ்க்கையை அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு கொண்டு வர டிசைட் பண்ணிருக்கோம். இந்த முடிவு அவ்வளோ ஈஸியா எடுக்கப்பட்டதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்ல தெளிவோடையும் அமைதியோடையும் முன்னேறி போறதுக்காக தான் இந்த ஒரு வழியை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். இதனால எங்களோட இந்த மாற்றத்தப்ப எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கான பிரைவசியை கொடுங்கன்னு உங்ககிட்ட தயவு செஞ்சு கேக்குறோம்னு சாதனா சொல்லிருக்காங்க. இது மூலமா சாதனாவும் முரளியும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வராங்க, சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. இதை பார்த்த பலரும் எதனால பிரிஞ்சிங்க, நல்லா தானே இருந்தீங்க, இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு வராங்க. சிலர் சாதனாக்கு ஆறுதலாவும் பேசிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா சாதனாக்கு இப்ப 22 வயசு தான் ஆகுது. சொல்லப்போனா இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணி ரீசெண்டா தான் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு முடிவை இவங்க 2 பேரும் எடுத்திருக்கிறது பலருக்குமே அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கு. சோ இப்படி சீக்கிரமே திருமணம் பண்ணி சீக்கிரமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.